அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று சொன்னது போல, இந்த காலை வேளையில நீரே எங்கள் அடைக்கலமும் எங்கள் பங்குமாய் இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். இங்க பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. கொரிந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு பேசுறாரு. நான் மறுபடியும் வரும்போது துக்கத்துடனே உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்திருக்கிறேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? யார் என்னை சந்தோஷப்படுத்தணும்னா, நான் யார துக்கப்படுத்தினேனோ அவங்க தான் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு பவுல் சொல்றாரு. பவுல் யார துக்கப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கொரிந்து சபையில ஏதோ ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனை கடிந்து கொள்ளும்போது அது அவனுக்கு துக்கமா ஏற்பட்டதுனால அவன் துக்கப்படுறான். அவன் தான் என்னைய சந்தோஷப்படுத்தணும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது அது பவுலுக்கு சந்தோஷத்தை தருது. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல விபச்சாரம் பண்ணின ஒரு சகோதரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல கடைசியில தீர்வா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அந்த சபையில இருந்து புறம்பாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றத அங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இங்க என்னை துக்கப்படுத்தினவனே என்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று. பவுலுக்கு எப்ப சந்தோஷம் வருது? அந்த தப்பு செய்தவன் மனம் திரும்பும் போது சந்தோஷப்படுறாரு. அதே அந்த சந்தோஷத்தை நான் படுறப்ப நீங்களும் என்ன செய்வீங்க? சந்தோஷமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து, அந்த கொரிந்து சபை விசுவாசிகள் மேல பவுல் நம்பிக்கை வச்சிருந்தாரு. நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். நான் வரும்போது, மறுபடியும் உங்ககிட்ட வரும்போது என்ன சந்தோஷப்படுத்த வேண்டியவர்கள் அப்படின்னு நீங்க யார சொல்லியிருக்குன்னா, பவுல் யார்கிட்ட பேசி அவங்களோட தப்ப உணர்த்தி காட்டுனாங்களோ அவங்க மனம் திரும்பி சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா மாறணும். அப்படிப்பட்டவங்க நான் துக்கம் அடையாதபடிக்கு, அவங்களால நான் துக்கப்படக்கூடாது, அதுக்காக இந்த கடிதத்தை நான் எழுதுறேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல், நீங்க துக்கப்படணும்ன்றதுக்காக இந்த கடிதத்தை நான் எழுதல. உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே. எதுக்காக இந்த கடிதத்தை எழுதுறேன் அப்படின்னா, நான் உங்க மேல வச்சிருக்க அன்பை காட்டும்படியாகவும், மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். ரொம்ப வருத்தத்தோடு, மன இடுக்கம், மனசுல கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இதை எழுதுறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்த சபையில ஒருத்தன் பவுல துக்கப்படுத்தினதுனால. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் அல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அந்த துக்கத்தை ஏற்படுத்தினவன் எனக்கு மாத்திரம் துக்கத்தை ஏற்படுத்தல, சபையில இருக்க அத்தனை பேருக்கும் அது துக்கமா இருந்துச்சு அவன் செய்த காரியம். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். உங்க மேல நான் பாரத்தை வைக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான
இந்த தண்டனையே போதும். அப்படிப்பட்டவன் துக்கம் உண்டாக்கின அந்த பாவம் செய்தவனுக்கு எல்லாரும் கொடுத்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, ரொம்ப துக்கப்பட்டு அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போயிடக்கூடாது. தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பணும். அதனால நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அதனால அவனை மன்னிச்சு அவனை உங்களோட சேர்த்து ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கிறாரு கொரிந்து சபைக்கு. அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க அவன் மேல அன்பு வச்சிருக்கத காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்யறார். பவுல் இந்த சபையில கேட்டுக்கொள்றாரு. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படிக்கு இப்படி எழுதினேன். இந்த கொரிந்து சபை பவுல் மூலம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்படுத்தப்பட்ட சபை. அதனால அவர் கேக்குறாரு, எனக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இதை எழுதுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள அந்த பாவம் செய்தவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும்படியா அன்பு காட்டும்படியா பவுல் சொல்றத அவங்க கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்றதுக்காக இதை எழுதுகிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நீங்க யாருக்கு மன்னிப்ப கொடுக்கிறீங்களோ நானும் அவர்களை மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். எதை நான் மன்னித்திருக்கிறேனோ, நீங்க மன்னிச்சத நானும் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. நான் மன்னிச்சத எதா நான் மன்னிச்சிருக்கேனோ அத கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல, கிறிஸ்துவினுடைய சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல மன்னித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நான் மறுபடியும் துக்கத்தோடு கொரிந்து சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கொரிந்து பட்டணத்துல ஒருவன் பாவம் செய்ததுனால பவுலுக்கு துக்கத்தை ஏற்படுத்துறான். யார் துக்கத்தை ஏற்படுத்தினானோ அவனே நான் மறுபடியும் வரும்போது சந்தோஷத்தை கொடுக்கிறவனா இருக்கணும். அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த கடிதத்தை துக்கப்படும்படியா எழுதல, உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால இதை எழுதுறேன். ரொம்ப வருத்தத்தோடு கண்ணீரோடு இந்த கடிதத்தை எழுதுறேன். எனக்கு துக்கம் உண்டாக்குனவன் உங்களுக்கும் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கிறான். அவனுக்கு எல்லாரும் நீங்க கொடுத்திருக்க தண்டனையே போதும். அவன் ரொம்ப துக்கத்துல அமிழ்ந்து போயிடக்கூடாது. அவனை மன்னிச்சு மறுபடியுமா சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க அவன்கிட்ட அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு காட்டும் போது அவன் தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பாக்குறோம். நீங்க எல்லாவற்றிலும் எனக்கு கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காகத்தான் இத சொல்றேன். நீங்க யாருக்கு மன்னிக்கிறீங்களோ அவங்கள நானும் மன்னிச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. மன்னிக்கிறது நான் மன்னிக்கிறதுனா கர்த்தருடைய சன்னிதானத்துல மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளும் கூட மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். கோபத்தோடு மற்றவங்களுடைய குற்றங்களை குறைகளை டீல் பண்ணாம அன்பு காட்டி அவங்கள மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியா நமக்கும் கற்றுக் கொடுக்கப்படுறதுக்கு இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து நம்மளும் மன்னிக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அன்பு காட்ட குறை உள்ளவர்களை நேசித்து ஆண்டவரே அன்பு காட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
பவுல் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டது போல, நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை போல மன்னிக்கிறவர்களாய், ஆண்டவரே அப்பா உம்முடைய சாயலாய் எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.